வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா இன்றைக்கி நம்ம மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருக்கோம். கோயம்புத்தூர் சைடில் இருக்க எல்லாருக்குமே இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். பாலமலை அரங்கநாதர் கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் பெரிய நாயக்கன் பாளையத்துலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் நம்ம மலைக்கு மேலே போக போகிறோம். ஊட்டி கொடைக்கானல் மலைலாம் ஏறும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மலை ஏறும்போது எனக்கு இருந்துச்சு. மலைக்கு மேலே ஏறும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறணும். ஏன்னா நிறைய இந்த மாதிரி பெண்டு இருக்குது. பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்கும். கோயிலுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். இந்த ரோட்டில் 2 ரோடு கட் ஆகுது. அதில் லெஃப்ட் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குது. கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் மலைக்கு மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் பேர் தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லாவே கூட்டமாகவே இருந்தது. அமைதியாக நாங்கள் சாமியும் கும்பிட்டோம். ஒரு செம்ம பாசிட்டிவ் வைப் தான் இந்த கோவிலேருந்து நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். நாங்கள் ஒரு 12:30 மணி இருக்கும் இந்த கோவிலுக்கு வரும்போது. பயந்துகிட்டே தான் வந்தோம். கோவிலில் மதியம் நட சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணலை. ஏன்னா மலைக்கு மேலே இருக்கிறனால நிறைய பேர் வந்து சாமியை பார்க்க வந்துட்டு இருந்தாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கும். அவ்வளோ அமைதியாக இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு குளத்துக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் அன்னதானம் சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் சாப்பிட வந்துட்டோம். இங்கே வருஷத்தில் 365 நாள் அன்னதானம் போட்டிருக்காங்க. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எப்போவுமே. கோவிலுக்கு லெஃப்ட் சைடு தான் வந்து கீழே குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு போகிற வழி தான் இது. ஈவினிங் டைம் அந்த குளத்துக்கு யானை மானு அப்படின்னு நிறையா வரும். அதனால் ஈவினிங் டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் போன டேயில் பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருந்தது. அதனால் நிறைய பேர் குளத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. சரி அவங்க கூட சேர்ந்து தான் நாங்கள் போனோம். எனக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு தியான மண்டபம் இருக்குது. சித்தர் சன்னதி அங்கே நாங்கள் உள்ளே போகலை. அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி பார்த்து வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா எந்த அளவுக்கு ஜாலியாக போய்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நிறைய பயம் இருக்குது. ஏன்னா எப்போ வேணால் யானை வரலான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே ஒரு ஜாலியான பயத்தோடு தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். நிஜமாவே அவ்வளோ சூப்பராக இருந்தது நடந்து போகிறது. கஷ்டம் இறங்குறது ஈஸியாக இறங்கிடலாம். சரியான வெயில். நாங்கள் மதிய டைம் வந்ததுனால ரொம்பவுமே வெயில் அடிச்சிருச்சு. எப்படியோ குளத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு 20 நிமிஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணி நடந்து வந்திருப்போம் இந்த குளத்துக்கு. இந்த குளத்துல ஏகப்பட்ட மீன் இருந்துச்சு. நாங்கள் கொண்டு வந்த பிஸ்கெட்டு எல்லாமே அதுக்கு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் காலை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம். அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்ப மேலே நாங்கள் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இறங்குறது ஈஸியாக இறங்கிடலாம். ஆனால் ஏறது தான் ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான், நாங்கள் மேலே வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு அப்படியே கோயிலில் உட்காந்துட்டோம். அவ்வளோ அமைதியான ஒரு கோயில். கண்டிப்பாக இன்னொரு தடவை விசிட் பண்ணியே ஆகணும். இறங்கும்போது இருக்க வியூ மட்டும் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த பாலமலை அரங்கநாதரோட கோவில் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.